வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் மணிவண்ணன். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல மென்டல் அபிலிட்டி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கேட்கக்கூடிய ஒரு டாபிக் எது அப்படின்னா கிளாக் அப்படிங்கிறது. ஸோ கிளாக் கடிகாரம், அதை பேஸ் பண்ணி நம்மள்ட்ட ஒரு 4 டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை வித்தின் 15 செகண்ட்ஸ்ல நம்மளால கிராக் பண்ண முடியும். அண்ட் தென் நிறைய பேர் இதனுடைய அடிப்படையான கான்செப்ட் தெரியாம இந்த சம்ம விடுறாங்க. ஸோ த பியூர் கான்செப்ட் எப்படி 15 செகண்ட்ஸ்ல கிராக் பண்றது அப்படிங்கிற டெக்னிக், இது எல்லாமே இந்த வீடியோஸும் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ. சம்ஸ்குள்ள போயிடலாம். கிளாக். ஸோ இது ஓரியன்டட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நம்மள்ட்ட 4 டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றாங்க. ஸோ 4 விதமான என்ன அப்படின்னா வகைப்பாடா பிரிச்சிருக்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள். அதை நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது எப்படிலாம் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 டைப்ஸ் 1 அப்படிங்கிறது அதுல கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மினிட்ஸ் முன்னுக்கும் அண்ட் தென் அவர்ஸ் முன்னுக்கும் இன் பிட்வீன்ல எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கு ஆப்போசிட்ஸ்ல இருக்கக்கூடிய டிகிரிஸ் கேட்கலாம். இட்ஸ் கால்ட் என்ன அப்படின்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், பிரதிபலிப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிகிரி ஓரியன்டட் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸா இருக்கும். எவ்வளவு டிகிரி இருக்கு, இடைப்பட்ட கோணம் எவ்வளவு, பிரதிபலிப்பு கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மினிட்ஸ் ஹேண்டும் அண்ட் தென் ஹவர்ஸ் ஹேண்டும் ஏதாவது ஒரு நேரத்துல, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 2 to 3 அப்படின்னு வச்சுக்கோம். இது 2 o'clock, இது 3 o'clock. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிராவல் பண்ணி ஆக்சுவலி 2 o'clock அப்படிங்கிறப்ப இந்த மினிட்ஸ் முள் இங்க இருந்து மினிட்ஸ் முள் என்ன 12ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் 2 to 3 அப்படிங்கிற டிராவல் யார் பண்ணிருப்பா அப்படின்னா அவர்ஸ் கான் பண்ணிருக்கும். அந்த நேரத்துல இந்த அவர்ஸ் ஹேண்ட்ஸ் மேல இந்த மினிட்ஸ் முள்ளு எப்ப கோ இன்சிடென்ஸ் ஆகுது, சரிங்களா, ஒன்றின் மேல் ஒன்று பொருந்துதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா 0 டிகிரி வித்தின் எப்ப அதுக்கு இன்பிட்வீன் அந்த டிகிரிஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சோ அப்படி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா கோ இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் டைப். தேர்ட் டைப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மினிட்ஸ் ஹேண்டும் அவர்ஸ் ஹேண்டும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மினிட்ஸ் ஹேண்டும் அவர்ஸ் ஹேண்டும் தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மினிட்ஸ் ஹேண்டும் அவர்ஸ் ஹேண்டும் ஆப்போசிட் சைடு மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடு வரக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னா ஒரு அவர்ஸ் என்ன அப்படின்னா ஹேண்டும் மினிட்ஸ் ஹேண்டும் இன் பிட்வீன் கேப் ஆஃப் ஒரு 90 டிகிரிஸ்ல எப்ப அமையும் அப்படின்னு கேட்கறாங்க. 90 டிகிரி மீன்ஸ் என்ன அப்படின்னா செங்கோணம், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்ல எப்ப அமையும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன டைமிங் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, இந்த 3 டைப்புமே எது அப்படின்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இந்த 3 டைப்புமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா என்ன கொஸ்டின்ஸா கேட்கப்படுது அப்படின்னா டைம் என்ன, கோஇன்சிடென்ஸ் டைம் என்ன, ஆப்போசிட் டைம் என்ன, அந்த என்ன அப்படின்னா ஆங்கிள்டு டைம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இங்க இந்த ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிகிரிஸ் கேட்பாங்க. மொத்தமா 4 டைப்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றாங்க. கரெக்டா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டா இதை கிராக் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 15 செகண்ட்ஸ்ல ஒரு சம கிராக் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியா இருந்தா 1.5 மார்க். அதுவே டிஎன்யூஎஸ்ஆர்பி தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸா இருந்தா ஒரு 1/2 மார்க் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துடலாம். சரிங்களா, ஈஸி. சோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி. சரிங்களா, டிகிரி கொஸ்டின்ஸ் நம்மள்ட்ட கேட்க போறோம். எதுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிடம் உள்ளிருக்கும் மணி உள்ளிருக்கும் இடையேயான கோணம் அல்லது எதிர்கோணம், ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்கலாம், அப்படின்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்கலாம். டைப் 1ஓட கான்செப்ட் பார்க்க போறோம். டைப் 1ஓட கான்செப்ட் அப்படிங்கிறப்ப
இந்த கிளாக்கை பத்தி ஒரு ஐடியாலஜியை நம்ம பத்தி லேர்ன் பண்ணணும். என்ன அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும். நார்மல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக் அப்படிங்கிறப்ப ரவுண்ட் சர்க்கிள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள், அதுதான் அவங்க மீன் பண்ணி சொல்றாங்க எல்லா சம்ஸ்லயுமே சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாக் அப்படிங்கிறப்ப இங்க என்ன டைம் இருக்க போகுது அப்படின்னா 12, இது என்ன அப்படின்னா 6, இது என்ன அப்படின்னா 3, 9, அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1, 2 அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 5, 7, 8, 9, 10 இந்த மாதிரி என்ன அப்படின்னா கிளாக்கோட ஒரு சேஃப் எடுத்திருக்கும். இந்த கிளாக்க டிகிரி தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? கிளாக்கோட ஒட்டுமொத்த சர்க்கிள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்ப ஒரு மினிட்ஸ் உள்ள நான் எடுத்துக்கிறேன், நிமிடம் உள்ள எடுத்துக்கிறேன். இந்த நிமிடம் உள்ள எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது கரெக்டா என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து ரொட்டேட் ஆயிட்டு இவ்வளவு தூரம் என்ன ஆகுது அப்படின்னா 12ல ஆரம்பிக்குது அப்படின்னா அகைன் அந்த 12ல எண்டிங் ஆகுது. டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ் டிராவல் பண்ணுது. இந்த 60 மினிட்ஸ் டிராவல் பண்ணக்கூடியது எவ்வளவு டிகிரிஸ் போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. ஏன்னா இது ஒரு சர்க்கிள், இது முழு ரவுண்ட் அடிக்குது அப்படின்னா அப்ப எவ்வளவு டிகிரிஸ் டிராவல் பண்ணிருக்கோம்? 360 டிகிரி டிராவல் பண்ணிருக்கோம். இந்த 360 டிகிரி அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது 1 மினிட்ஸ்ல இது எவ்வளவு டிராவல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so 10 apples equal to 100 rupees. அப்ப ஒரு ஆப்பிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 10 ஆல டிவைட் பண்ணுவோம். நார்மலான மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்ப 360 அப்படிங்கறத 60 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 மினிட்ஸ்ல எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். 6 ஆல 36 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 6. நம்ம நிமிடம் உள்ள வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டிகிரிஸை கால்குலேட் பண்ணோம். நிமிடம் உள்ள 60 நிமிடங்கள் நகரும் பொழுது இந்த மணிமூல் அப்படிங்கிறது எங்க நகருது அப்படின்னா ஒரு நம்பர்ஸ்ல இருந்து அடுத்த நம்பர்ஸ் மூவ் ஆயிருக்கும். இது எவ்வளவு டிகிரிஸ் நகர்ந்திருக்கும் அப்படின்னா 30 டிகிரிஸ் நகர்ந்திருக்கும். ரைட்டா? அப்ப என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னா இது மினிட்ஸ் ஹேண்ட வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இதை டிக்டேட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த மினிட்ஸ் ஹேண்ட வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா 60 மினிட்ஸ்ல 360 டிகிரி, 1 மினிட் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 6 டிகிரி அப்படிங்கிறது. இப்ப அவர்ஸ் ஹேண்ட் இதை வச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சிம்பிள் என்ன அப்படின்னா அதே 1 hour தான். ஆனா அந்த 1 hourல இது டிராவல் பண்ணக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது 30 டிகிரி. அப்ப 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது அவர்ஸ் ஹேண்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டிகிரிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரிஸ். இத வச்ச ஒரு ஐடியாலஜி சொல்லலாம். இப்ப இன்கேஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன எவ்வளவு டிகிரிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15 டிகிரிஸ். இன்கேஸ் இதுல பாதி நான் 15 and then minutes அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க எவ்வளவு டிகிரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 7.5 டிகிரிஸ் எடுத்துக்கணும். அப்ப மீனிங் என்ன? மினிட்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதுல half of the part என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த டிகிரிஸா இருக்கும். சரிங்களா? சிம்பிள். இந்த லாஜிக் தான் கரெக்டா பிடிக்கணும். என்ன அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர்ஸ் ஹேண்ட்ல ஒரு மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டைமிங் தனியா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மினிட்ஸை 2 ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைச்சிரும்? டிகிரிஸ் கிடைச்சிரும். மினிட்ஸை 2 ஆல டிவைட் பண்ணா மினிட்ஸ் என்ன கிடைக்கும்? டிகிரிஸ் கிடைக்கும். இதை நல்லா மைண்ட்ல செட் பண்ணிடணும். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம இந்த சம்மா சால்வ் பண்ண போறோம். சிம்பிள் லாஜிக். அகைன் ஒரு தடவை சொல்றேன். எங்க 4 to 5 குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா 30 டிகிரிஸ் இருக்கு. 5 to 6 குள்ள எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும்? 30 டிகிரிஸ். மீனிங் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? 30 டிகிரிஸ் அப்படின்னு இருக்கு. சோ இது எதை பொறுத்தது அப்படின்னா மினிட்ஸ் ஹேண்ட் பொறுத்தது. அதை தவிர அவர்ஸ் ஹேண்ட் பேஸ்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா நார்மலா ஒரு மினிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ லைக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5:20 அப்படின்னு டைமிங் கொடுத்துருவாங்க. அப்ப 5:20 டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 20 மினிட்ஸ் அப்படிங்கறத அவர்ஸ் பேசிஸா நம்ம கால்குலேட் பண்றப்ப அதை half of the part நம்ம பிரிச்சுக்கணும். சம்ம சால்வ் பண்றப்ப ஈஸியா புரியும். வித்தின் 15 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஈஸி. ஓகேவா? சோ நமக்கு கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைப் 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. At 3:40 the hour hand and the minute hand a clock form a angle அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நிமிடம் உள்ள இருக்கு, மணி நேரம் உள்ள இருக்கும். கடிகாரத்துல நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல நேரம் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 3:40 அப்படின்னு கொடுத்திருக்கான். இந்த 3:40 அப்படிங்கிற இந்த டைமிங்ல
இந்த நிமிடமுள்ளிற்கும் மணிமுள்ளிற்கும் இடைப்பட்ட டிகிரி எவ்வளவு அப்படிங்கறதா நம்மளுடைய கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? கோணம் கேட்டிருக்கானா அல்லது எதிர்கோணம் கேட்டிருக்கானா அப்படிங்கறத கவனமா பார்க்கணும். ஏன்னா நமக்கு சின்னதா ஒரு லாஜிக்ல மிஸ்டேக் பண்ணிடுவோம். கோணம் கேட்டிருக்கானா இல்ல எதிர்கோணம் கேட்டிருக்கானா. இங்க என்ன கேட்டிருக்காங்க? கோணம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட அந்த டேர்ம் அண்டர்லைன் ஏன் பண்றேன் அப்படின்னா அதுல மிஸ்டேக் பண்ண எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதனால அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன். சோ கோணம் தான் கேட்டிருக்காங்க, ஐடியாலஜி வந்துருச்சு. டைமிங் என்ன அப்படின்னா 3:40. எக்ஸாமினேஷன்ஸ் கால பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்னதா ஒரு கிளாக் வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டிகிரிஸ் நான் கால்குலேட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா 3:40 அப்படிங்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? 3 கிட்ட தான் எது இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அவாஸ் ஹேண்ட் என்ன அப்படின்னா 3ல இருந்து மூவ் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கும். அண்ட் தென் 8ல யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிட்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்ப எவ்வளவு டிகிரிஸ் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து டிராவல் ஆயிட்டு வாங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு டிகிரி அப்படின்னா இது ஒரு 30 டிகிரி, அடுத்து ஒரு 30 டிகிரி, 6 to 5 ஒரு 30, இங்க உள்ள ஸ்பேஸ் எவ்வளவு 30. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகல அப்படின்னா கம்ப்ளீட் ஆகல. மீனிங் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கிருந்து டிராவல் பண்ணி 40 மினிட்ஸ் வரைக்கும் யாரு டிராவல் பண்ணி வந்துட்டா அப்படின்னா இங்க எந்த ஹேண்ட் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு நல்லா புரிஞ்சுங்க. யாரு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா அவாஸ் ஹேண்ட். சரிங்களா? அவாஸ் ஹேண்ட் பேசிஸ்ல எவ்வளவு அப்படின்னா 40 மினிட்ஸ் இங்க கம்ப்ளீட்டட். பேலன்ஸ் இங்க எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த 20 மினிட்ஸ்க்கு அவாஸ் ஹேண்ட் பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிகிரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப நார்மலா இங்க டிகிரிஸ் எவ்வளவு அப்படிங்கிறப்ப மினிட்ஸ் ஹேண்ட வச்சு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டேன். மினிட்ஸ் ஹேண்ட வச்சு எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் எல்லாமே மினிட்ஸ் ஹேண்ட் தான். 30, 60, 90, 120 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மினிட்ஸ் ஹேண்ட வச்சு கால்குலேட் பண்ணது. இந்த இடத்துல அவாஸ் ஹேண்ட் இங்க உள்ள டிராவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்ம் டிராவல் அவாஸ் ஹேண்ட்ல எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா இங்க 40 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்ல 20 மினிட்ஸ் தான் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கேன் 20 மினிட்ஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா அத அப்படியே ஆஃப் ஆஃப் த பார்ட்டா எழுதிருங்க. எவ்வளவு அப்படின்னா 10 டிகிரிஸ் அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளவுதான் சிம்பிள். 20 மினிட்ஸா 10 டிகிரி. இன்கேஸ் 40 மினிட்ஸ் கொடுத்தா 20 டிகிரி. அங்க என்ன மினிட்ஸ் கொடுக்குறாங்களோ அது ஆஃப் பார்ட். அப்ப 120 plus 10 equal to 130. சிம்பிள். இந்த சம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு போட்டீங்க அப்படின்னா வித்தின் 15 செகண்ட்ஸ் தான், வேற எதுவுமே தேவையில்ல. 15 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா பிக்சர் கண்டிப்பா போடணும். பிக்சர் வரையாம டிகிரி சம்ம சால்வ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் லாஜிக்கலா என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கு. சிம்பிள். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் ஹேண்ட வச்சு எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 120. அவர்ஸ் ஹேண்ட் தான் இந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இந்த இடத்துல மூவிங்ல இருக்காரு. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் இங்க பேலன்ஸ் இருக்கு. இங்க 3:40ங்கிறப்ப இங்க இருந்து டிராவல் ஆகி 40 முடிஞ்சிருச்சு. 20 மினிட்ஸ் இருந்து 20 நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 டிகிரிஸ். 120 plus 10 அப்படிங்கிறது 130 டிகிரிஸ். சோ சிம்பிள் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப இது 130 டிகிரி நம்ம ஆக்சுவலி ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். ஓகே, நமக்கு ½ மார்க் கிடைக்கலாம் இல்ல 1.5 மார்க் கிடைக்கலாம். இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டிகிரிஸ் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னா 360. இந்த 360ங்கிறப்ப இந்த பார்ட் மட்டும் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா 130. இன் கேஸ் எதிர்கோணம் கேட்டாங்க அப்படின்னா 360ல இருந்து 130 என்ன பண்ணிருங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. 130 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6ல 3 போயிடுச்சுனா 3, 3ல 1 போயிடுச்சுனா 2. அப்ப ஆன்சர் இஸ் 230ங்கிறது ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். சிம்பிள். சரிங்களா? இந்த சம்ம வித்தின் 15 செகண்ட்ஸ்ல நம்மளால கிராக் பண்ண முடியுமாங்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூட என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஹேண்ட வச்சு டிகிரிஸ் எழுதிடணும். அவர்ஸ் ஹேண்ட வச்சு நெக்ஸ்ட் எழுதணும். அவர்ஸ் ஹேண்ட வச்சு எழுதுறப்ப என்ன மினிட்ஸ் இருக்கோ அதை டிவைடட் 2 பண்ணிடணும். அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சம்ல எப்படி நம்ம ஒரு அரௌண்ட் 15 செகண்ட்ஸ்க்குள்ள எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் கால்ல எக்ஸாமினேஷன்ஸ் क्वेश्चंस பேப்பர்ல நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா 4:20 அப்படிங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 4:20. அந்த 4:20 மணிக்கு என்ன டிகிரி இருக்கும், யாருக்கும் இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிடமுள்ளி இருக்கும் மணிமுள்ளி இருக்கும் இடையில் என்ன டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்க போறாங்க. இப்ப
4:20 சொல்லிட்டாங்களா, பிக்சர் கண்டிப்பா வரையணும். 4:20ங்கிறப்ப சோ அவர்ஸ் ஹேண்ட் என்ன அப்படின்னா மணி நேரம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் இங்க டிராவல் ஆகி வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா அவர்ஸ் ஹேண்ட். சரிங்களா, எவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, 20 மினிட்ஸ் டிராவல் ஆகி வந்திருக்கு. இந்த கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு உண்டான டிராவல். சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நிமிடமுள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்த 4ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது பிக்சர். இந்த பிக்சரை பார்த்தோன்னே டிகிரிஸ் அப்படிங்கிறது எங்க இருந்திருக்கணும், இந்த கேப்ல இருக்கிறதுக்கு பேர் தான் டிகிரி. நல்லா புரிஞ்சுங்க, டிகிரிஸ் அப்படிங்கிறது 180க்குள்ள இருக்கணும். யாருக்கு, அவர்ஸ்க்குள்ளேயும் மினிட்ஸ்க்குள்ளேயும் 180க்குள்ள தான் இருக்கணும். அந்த 180 கேப்ல இருக்கக்கூடிய டிகிரிஸ், அதுக்கு ஆப்போசிட் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ங்கிறது above 180. ஓகேங்களா, இப்ப இந்த டிகிரிஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இது தீட்டா. தீட்டா மீன்ஸ் என்ன அப்படின்னா டிகிரிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நேம் கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கேப்ல இருக்கிறது எவ்வளவுதான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் டிராவல் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அப்ப 20 மினிட்ஸ் இந்த டிராவல் அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமா ஒரு 4க்கும் 5க்கும் உள்ள டிராவல் 60 மினிட்ஸ் அவர்ஸ் ஹேண்ட்ல. சோ 20 மினிட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த 20 மினிட்ஸ் டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 10 டிகிரிஸ். அவ்வளவுதான், சிம்பிள். லாஜிக் தெரிஞ்சது அப்படின்னா வித்தின் 10 செகண்ட்ஸ் தான், அது வேற எதுவுமே இல்லை. நீங்க புரிஞ்சுங்க, இந்த இன்பிட்வீன் கேப்ல இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் டிராவல் மட்டும்தான். 20 மினிட்ஸ் டிராவல் அப்படிங்கிறப்ப நார்மலா நமக்கு தெரிஞ்சதான். இப்ப 2க்கு 3க்கு எவ்வளவு டிகிரிஸ் அப்படின்னா 30 டிகிரி சொல்லுவீங்க, ஆனா 60 மினிட்ஸ் அங்க. அதேதான் இங்க 20 மினிட்ஸ் தான் டிராவல் ஆயிருக்கு. அது அப்படியே டிவைட் பை 2 பண்ணணுமா, பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 10 டிகிரிஸ். சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒன். சரிங்களா, இந்த மாடலோட லாஸ்ட் ஒன் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 10:25 டைம் கொடுத்துட்டான். இந்த டைம்ல கடிகாரத்தோட இந்த கைகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். மீனிங் என்ன அப்படின்னா மினிட்ஸ் ஹேண்டுக்கும் அவர்ஸ் ஹேண்டுக்கும் இடையில என்ன கோணம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கோணம் கேட்கல, பிரதிபலிப்பு கோணம் அப்படிங்கிறான். பிரதிபலிப்பு கோணம்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எதிர்கோணம் அப்படின்னு கொடுப்பாங்க. 2 வேர்ட்ஸுமே பாசிபிலிட்டி இருக்கு. இங்க இங்கிலீஷ்ல கொடுக்குறப்ப ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10:25 அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் வரைஞ்சிடணும். சும்மா நார்மல் என்ன அப்படின்னா ஈஸியா வரையலாம், ஒண்ணுமே இஷ்யூ இல்லை. என்ன அப்படின்னா 12, இது என்ன அப்படின்னா 6, 3, 9. சரிங்களா, இப்ப நார்மல் என்ன அப்படின்னா 10:25 அப்படிங்கிறப்ப 11 இருந்திருக்கும், இங்க 10 இருந்திருக்கும், இங்க 4 இருந்திருக்கும், இங்க என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 5. 10:25ங்கிறப்ப இந்த முள்ளு இங்க பாசிபிலிட்டி தான் இருக்கு பாருங்க. 10:25ங்கிறப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் யாரு டிராவல் பண்ணி போயிருப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அவர்ஸ் ஹேண்ட் அது வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்கோம். இப்ப இதோட ஆங்கிள்ஸ் தானே கேக்குறாங்க. இதோட ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறப்ப சிம்பிள், இந்த டிகிரிஸா நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன டேர்ம் எடுத்துப்போம், மினிட்ஸ் ஹேண்ட் எடுத்துக்குமா. வித்தின் 10 செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஹேண்டா எடுத்துங்க. சோ எங்க இருந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து டிராவல் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 30, 60, 90, 120, 150. இதோட கம்ப்ளீட்டர் 150 டிகிரி கம்ப்ளீட்டர். ஓகேங்களா, இங்க அவர்ஸ் ஹேண்டோட மூவிங் இருக்கு. அவர்ஸ் ஹேண்டோட மூவிங் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இது 25 மினிட்ஸ் மினிட்ஸ் ஹேண்ட் மூவ் ஆனதுனால இது இவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும். அப்ப இதோட அளவு எவ்வளவு அப்படின்னா 25 மினிட்ஸ். 25 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப அவர்ஸ் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் 25 மினிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி அப்படின்னா இதுல ஆஃப் ஆஃப் த பார்ட் எவ்வளவு அப்படின்னா 12.5 டிகிரிஸ். அப்ப ஓவரால் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 162.5 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன்ஸ்ல இருக்குமா அப்படின்னா கன்ஃபார்மா இருக்கு. நமக்கு தேவை ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈஸி டு சே. என்ன பண்ணுங்க அப்படின்னா இத 360 டிகிரிஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான். நம்ம வரும் சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு டிகிரிஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 150 எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னா 162.5 டிகிரிஸ் கிடைச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் ஆன்சர் கிடைக்கல.
வாட் வாஸ் த ரீசன் ஃபார் என்ன அப்படின்னா அவன் கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணல. என்ன ரீசன்? எனக்கு ஆன்சர் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவன் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே இல்லையே. ஏன்? அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா பிரதிபலிப்பு கோணம். நான் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் நார்மல் ஆங்கிள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? அவன் பிரதிபலிப்பு கோணம் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க. இந்த ஆப்போசிட்ஸ்ல இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிப்பு கோணம். அப்ப டோட்டலா எவ்வளவு டிகிரிஸ் அப்படின்னு பாருங்க. 360 டிகிரி. அதுல இருந்து 162.5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the answer. ஈஸி, ஒண்ணுமே இல்லை. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னா 360 டிகிரி டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி. இந்த 360 டிகிரில நம்மளுடைய ஆங்கிள் அப்படிங்கிறது எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 162.5 இருக்கு. சோ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10ல 5 போயிடுச்சு அப்படின்னா 5. பேலன்ஸ் என்ன அப்படின்னா 9 இருக்கும். 9ல 2 போயிடுச்சு அப்படின்னா 7. இங்க 5 தான் இருக்கும். சோ 15ல 6 போயிடுச்சு அப்படின்னா 9. 2ல 1 அப்படிங்கறத சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1. சோ ஆன்சர் இஸ் 197.5. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க. இந்த ரெண்டுமே ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். சோ நம்மள சின்ன ஒரு டேர்ம் தான். சரிங்களா? இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம தெளிவா பார்க்கலனாலும் பிரதிபலிப்பு கோணம் அப்படிங்கிறதும் எதிர்கோணம் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவா பார்க்கலனா 162.5 அப்படின்னு ஆன்சர்ஸ் பண்ணிடுவோம். சோ அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா இருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டைப் 1 எது அப்படின்னா கிளாக்ல. தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுல அடுத்த டைப்பை நம்ம இன்னும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.